Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் அதிமுக நிர்வாகிக்கு திமுக பிரமுகர் கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோ வெளியாகியுள்ளது. அதிமுக மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் தினேஷ் குடிநீர் தொட்டியில் கழிவுநீர் கலந்ததை புகைப்படம் எடுத்து சமூக ஊடகத்தில் வெளியிட்டார். இதனையடுத்து ஏரல் பேரூராட்சி திமுக தலைவி ஷர்மிளா தேவியின் உறவினரான திமுக நிர்வாகி சுதாகர் தினேஷுக்கு கொலை மிரட்டல் விடுத்தார். ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சிகள் திமுகவினர் ரவுடிகளாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சொல்லுங்கண்ணா. சரிதாண்ணா, சொல்லுங்க. என் தம்பி வருவிட்டு இருக்காத, நல்லா இருக்காது. எது பகைய இருக்காத, புரியல. பகைய இருக்காத, உனக்கு தேவையில்லாத ஜோலி பார்க்காத. நான் என்ன தேவையில்லாத பார்த்தேன்? நீ தேவையில்லாத பாக்கா. நான் ஒன்றும் தேவையில்லாத பார்க்கலண்ணா. தேவையில்ல பாக்கா, நீ இருக்க மாட்டா பாரு பாத்துக்க. நான் இருக்க மாட்டேனா? என் பவர் உனக்கு தெரியாது. ஆமா, நீ எந்த கணித வச்சுக்க அவனை வச்சுக்க. பாத்துக்க, அவன் பொண்ணு வைக்கல கட்டி மாவட்ட செயலர். எதுல நீ இதுல மாவட்ட செயலர் இருக்கானே? அப்படியா? நான் சும்மா இல்ல, இருக்கேன். அது வாட்ஸ்அப்ல கால் பண்ணி மிரட்டி வேணா, நேர்ல கால் பண்ணி பேச முடியானா? நேர்ல பண்ண மாட்டேன். கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவளை அருகே பாலியல் வன்கொடுமை செய்து மாணவியை கர்ப்பமாக்கிய கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். 17 வயது சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி விஷ்ணு என்பவர் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதை அடுத்து அவர் போக்சோ வழக்கில் பிடிபட்டார். ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.